ஹலோ கைஸ், வெல்கம் டு வீன் வாய்ஸ். இந்த உலகத்துல எத்தனையோ வகையான மர்மமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நம்மள யாருக்குமே தெரியாது. அப்படி நடந்த ஒரு மிஸ்டீரியஸான சம்பவத்தை பத்தி பிபிசி நியூஸ் சேனல்ல களத்துல இறங்கி இந்த மிஸ்டீரியஸான சம்பவத்தை ஆழமா விசாரிச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச பல மர்மமான விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. இதை கேட்ட பொதுமக்கள் எல்லாம் நம்பவே முடியாம ஆச்சரியப்படுறாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி 1994 ஜிம்பாப்வே தலைநகரமா கொண்ட ஹராரேல எல்லாருமே நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க வீட்டுல இருந்த எல்லாருமே வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சுன்னு அங்க இருந்தவங்களால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சரின்னு வெளியே வந்து பார்த்தவங்க எல்லாம் ஒரு சில நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் வீட்டுக்குள்ளே போறாங்க. ஆனா அங்க இருந்த சிந்தியா ஹிண்டுன்னு ஒரு லேடி மட்டும் இந்த சத்தத்தை சாதாரணமா எடுத்துக்கல. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணமே அவங்க ஒரு UFO ரிசர்ச்சர். பிறகு அடுத்த நாள் காலையில லேடி சிந்தியா இந்த சத்தத்தை யாராவது கேட்டீங்களான்னு அந்த ஊர்ல இருக்க பல பேர்கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருந்த ஒரு சில பேர் மட்டும் இந்த பயங்கரமான சத்தத்தை நாங்களும் கேட்டோம்னு சரியா இந்த சத்தம் கேட்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வால் நட்சத்திரம் மாதிரியான மிகப்பெரிய ஒளி வானத்துல இருந்து கீழே வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க எத்தனையோ வால் நட்சத்திரத்தை பார்த்திருக்கோம். இந்த ஒளி மட்டும் வழக்கம் போல இல்லாம ரொம்பவுமே வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒளி வால் நட்சத்திரமா இருந்திருந்தா பாதியிலே மறைஞ்சிருக்கும். ஆனா இது மறையாம கீழே லேண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட சிந்தியா இது கண்டிப்பா ஏலியனா தான் இருக்குன்னு முடிவு பண்றாங்க. என்னதான் இவங்க இது ஏலியனோட வேலைன்னு நினைச்சாலும் அதை நிரூபிக்க இவங்க கிட்ட ஆதாரமே இல்ல. யார்கிட்ட இருந்தாவது இதை பத்தி ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா போதும்னு சிந்தியா இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் விசாரிச்சாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. பிறகு சரியா 2 நாள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி ஜிம்பாப்வே ஸ்கூல் பசங்க எல்லாம் அன்னைக்கு வாரத்தோட கடைசி நாளான வெள்ளிக்கிழமையா இருக்கவும் நாளைக்கு லீவுன்னு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஜிம்பாப்வேல இருக்க சின்ன பசங்க படிக்கிற ஏரியல் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வழக்கம் போல ஸ்கூல் உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, அதாவது சரியா 10 மணி அளவுல மார்னிங் பிரேக்கும் வருது. அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிரவுண்டுக்கு போய் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் வானத்துல பறந்து போறத அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த பறக்கிற வித்தியாசமான பொருளை பார்த்த உடனே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அது கூடவே வேக வேகமா ஓடுறாங்க. பிறகு கொஞ்ச நேரத்திலே அந்த மர்மமான பொருள் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வெளியே மெதுவா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு மெட்டல்ல செய்யப்பட்ட வட்டமான டிஸ்க் வடிவத்துல இருந்திருக்கு. அதாவது UFO எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்ப வேகமா ஓடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு வெளியே போகாம கிரவுண்ட்ல நின்று இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க இவ்வளவு நடக்குது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஸ்டாஃபுக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல ஒரு சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கவனிக்கல. அப்ப அந்த வித்தியாசமா பறந்து வந்த பொருள் நிலத்துல லேண்ட் ஆகுது. அப்ப அது உள்ள இருந்து 2 மனிதர்கள் வெளியே வந்து என்னமோ பொருளை தொலைச்ச மாதிரி அங்கும் இங்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த ஸ்கூல் பசங்க ஒரு சில பேர் பயந்து திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கே போறாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட இன்னும் கொஞ்சம் கிட்ட போறாங்க. அப்ப கிட்ட போகும்போது தான் தெரியுது அங்க இருந்து வந்த 2 பேருமே மனுஷங்க இல்லன்னு. ஆமா, பாக்குறதுக்கு மிகப்பெரிய கண்களோட, காதுகளே இல்லாம சின்ன வாய் மூக்கோட, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வித்தியாசமான உருவமா இருந்திருக்கு. அந்த வித்தியாசமான தோற்றம் கொண்ட 2 கிரியேச்சர்ஸ் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படியோ பார்த்துடுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்தை நோக்கி அந்த 2 கிரியேச்சர்ஸுமே நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வேற வழியே இல்ல, அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னு மரண பயத்துல எல்லா பசங்களுமே அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா நல்ல விஷயமா பிரேக் டைம் முடிஞ்சு பெல்லும் அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க இருந்த 2 கிரியேச்சர்ஸும் திரும்பவும் போகுது. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க டீச்சர்ஸ்ட போய் இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த டீச்சர்ஸும் இதை நம்பல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரியுது பக்கத்து கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, அப்படி அங்க என்னதான் நடந்திருக்குன்னு டீச்சர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா இத மாதிரி நடந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் அங்க இல்ல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு கற்பனை கதையை தான் சொல்லி இருக்காங்கன்னு இதை பெருசா எடுத்துக்காம கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் போல நார்மலா இல்லாம ஒரு பயத்தோட தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே அந்த நாளோட ஸ்கூல் டைமும் முடியுது. எல்லா பசங்களும் வீட்டுக்கு போனா போதும்னு வேகமா கிளாஸை விட்டு வெளியே போறாங்க. வீட்டுக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல எப்படி டீச்சர்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் இப்படி நடந்திருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயம் ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ இருக்காதான்னு ஒரு சந்தேகத்தோட இருக்காங்க. என்னதான் இதை கற்பனையா தான் பசங்க சொல்றாங்கன்னு பேரண்ட்ஸ் நினைச்சாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்பவே பயந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை கழிச்சு திங்கட்கிழமை பசங்களை அழைச்சிட்டு பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஒரு சில பசங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்திருந்தாலும் ஒரு சில பசங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அப்ப ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் வராரு. அங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லா பேரண்ட்ஸும் நிக்கிறாங்க. ஹெட் மாஸ்டர் கிட்ட அந்த பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதோ மாதிரியான 2 வித்தியாசமான உருவத்தை பசங்க பார்த்து பயந்துருக்காங்க. அதனால ஸ்கூலுக்கு நாங்க பசங்களை அனுப்பல, இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும்னு அங்க இருந்த எல்லா பேரண்ட்ஸுமே சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு ஹெட் மாஸ்டர் ஏதோ ஒண்ணு இங்க நடந்திருக்குன்னு முடிவும் பண்றாரு. அதனால அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அங்க இருந்து நீங்க என்னத்தை பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் சொல்றாங்க. சரி, நீங்க பார்த்தத ஒரு நோட் புக்ல வரைஞ்சு காட்டுங்கன்னு ஹெட் மாஸ்டரும் சொல்றாரு. ஏன்னா வரைஞ்சா தான் இதுல இருந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு அவரும் எதிர்பார்த்தாரு. ஹெட் மாஸ்டர் சொன்னதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் புக்ல வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க வரைஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஏலியனை பத்தியும் ஏலியன் யூஸ் பண்ற ஸ்பேஸ்ஷிப்பான UFO பத்தியும் தான் இருந்திருக்கு. அதுலயும் எல்லா பசங்களும் ஒரே மாதிரியான டிராயிங் வரையாம வித்தியாசமா வரைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இங்க என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, அதுவும் சாதாரண விஷயம் இல்லைன்னு அந்த ஹெட் மாஸ்டரும் முடிவு பண்றாரு. அப்ப இதை சும்மா விட்டா மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுடுன்னு அங்க உள்ள எல்லா மீடியா நியூஸுக்கும் தகவல் கொடுக்கறாரு. இதனால டிவி சேனல், நியூஸ் பேப்பர், FM ரேடியோன்னு எல்லாருமே இதை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு முழுசா விசாரிக்கிறதுக்காக BBC நியூஸ் சேனலும் அந்த ஸ்கூல் உள்ள வர்றாங்க. ஏதோ ஒரு நியூஸ் சேனல் மாதிரி சும்மா மேலாப்ல மட்டும் விசாரிக்காம களத்துல இறங்கி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லா பசங்களையும் கூப்பிட்டு அங்க என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு பசங்க கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஒரு பையன் சொன்ன பதிலை கேட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பையன் என்ன சொன்னானா, அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வெளியே வந்த 2 மர்மமான உருவம் நடந்து வரும்போது ஸ்லோ மோஷன்ல எப்படி நடந்து வருவோமோ அதே மாதிரி தான் நடந்து வந்துச்சான். அது மட்டும் இல்லாம அது எங்களை நோக்கி வரும்போது எங்களால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல, அப்படியே ஒரே இடத்துல தான் நிக்க முடிஞ்சிச்சுனோ. அங்க இருந்து கத்தலாம்னு பாக்குறோம், ஆனா வேகமா கத்த முடியல. இப்படி பல விஷயத்த சொல்றான் அந்த பையன். ஒரு சில பசங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்போட சத்தம் தேனீக்களோட சத்தத்தை போல இருந்துச்சுன்னு, இன்னொரு சில பசங்க எலக்ட்ரிசிட்டி சத்தத்தை போல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. BBC சேனல் விசாரிக்க புதுசா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இதை இன்னும் ஆழமா விசாரிக்க ஒரு UFO ரிசர்ச்சர் கண்டிப்பா தேவைப்படும். சிந்தியாவை கூப்பிடுறாங்க. அதாவது சிந்தியானா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமா கேட்ட சத்தத்தை விசாரிச்சுட்டு இருந்த சிந்தியாவுக்கு இந்த நியூஸை சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா இதை நம்ம விசாரிச்சே ஆகணும்னு சிந்தியா அந்த இடத்துக்கு போய் ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்ப லண்டன்ல உள்ள ஒரு அப்சர்வேட்டரி ப்ரொஃபசர் சிந்தியா கிட்ட, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அங்க எந்த ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் வரல, ஆனா ரஷ்யன் சேட்டலைட் ஒன்னு செயலில் இருந்து சிம்பாப்வே கீழே விழுந்திருக்கு, அதை தான் நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. அந்த சேட்டலைட்டோட ஏதாவது ஒரு சில பாகமாவது கிடைக்குமான்னு ஸ்கூல் கிரவுண்டுக்கு பக்கத்துல சிந்தியா பயங்கரமா தேடுறாங்க. அப்பயும் எந்த ஒரு சேட்டலைட் பாகமும் அவங்களுக்கு கிடைக்கல. இதனாலேயே சிந்தியா இது கண்டிப்பா ஏலியனா தான் இருக்கும்னு நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த குழந்தைகள் சொல்றது எல்லாம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சைக்காலஜிஸ்டையும் அழைச்சிட்டு வர்றாங்க. அங்க வந்த சிறந்த சைக்காலஜிஸ்ட் தான் இந்த ஜான் மேக். இவரு ஒரு ஆளு உண்மையை சொல்றாங்களா இல்லையான்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாரு. அதே போலதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா அழைச்சிட்டு போய் பல கேள்விகள் கேட்டு விசாரிக்கிறாரு. ஆனா அங்க உள்ள பசங்க எல்லாமே உண்மையை தான் சொல்லி இருக்காங்கன்னு இந்த சைக்காலஜிஸ்டும் சொல்றாரு. இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா சிந்தியா உங்களுடைய ஆதாரத்தை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. அங்க பக்கத்துல உள்ள ஊர் மக்கள் கிட்ட இதே மாதிரி எப்பயாவது உங்களுக்கு நடந்திருக்கான்னு சிந்தியா கேக்குறாங்க. அதுக்கு அங்க உள்ளவங்க, நாங்க எதுவுமே பார்த்தது இல்ல, ஆனா எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இதே மாதிரியான பல கதைகள் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமான சத்தம் கேட்டுச்சுல்ல, அன்னைக்கு தான் இந்த ஏரியல் ஸ்கூலுக்கு சரியா 25 மைல் தூரத்துல உள்ள இன்னொரு ஸ்கூல்லையும் UFO போல ஒரு மர்மமான பொருளை பார்த்திருக்காங்க. அன்னைக்கு பக்கத்து கிராமத்துல உள்ள ஒரு சில மக்கள் வானத்துல என்னமோ ஒண்ணு பறந்து போறதையும் பார்த்திருக்காங்க. இது ஏலியனோட வேலையா தான் இருக்கும்னு சிந்தியா எல்லார்கிட்டயுமே வெளிப்படுத்துறாங்க. அப்ப சில பேர் இவங்க சொல்றது உண்மைதான், சரியா தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பல பேர் இவங்க சொல்றது எல்லாமே பொய் தானு இவங்க மேல முரண்பாடாவே இருக்காங்க. இந்த சம்பவம் உண்மையிலே நடந்திருக்குமோ நடந்திருக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆனா 1994 படிச்ச அந்த சின்ன பசங்க எல்லாமே இப்ப வளர்ந்த பிறகும் இந்த சம்பவம் உண்மையிலே தான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைக்காலஜிஸ்டான ஜான் மேக் இந்த சம்பவத்தை பத்தி பல நியூஸ் சேனல்கிட்ட பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலேயே என்னமோ யாரோ செஞ்ச சதியான்னு தெரியல, 2004 ஒரு மர்மமான முறையில கார் ஆக்சிடென்ட் மூலமா இறந்தும் போறாரு. இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த நிகழ்வு உண்மையா தான் நடந்திருக்குமோ இல்ல நடந்திருக்காதான்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஏலியனோட நிகழ்வு நடந்திருந்தாலும் அதை பத்தியும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.